வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது அனைத்து பதவிகளில் இருந்தும் ராஜினாமா செய்தால் மட்டும்தான் வெற்றியடைவதற்கு வழிவகுக்கும். இல்லை என்றால் மக்களவை தேர்தலிலேயே வெற்றியடையாத எடப்பாடி எப்படி உள்ளாட்சி தேர்தலிலும் மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவி சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெற்றியடைய முடியும் என்ற கேள்வியை தென் மாவட்ட நிர்வாகிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். செயற்குழு கூட்டம் என்பது எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பாதுகாக்கும் வகையில், அவரது பதவியை பாதுகாக்கும் வகையில் தான் அமைந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியே தற்பொழுது கேள்வி கேட்க முடியாது, அதற்கான அதிகாரங்கள் கிடையாது. எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்க வேண்டும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கும் வகையில் KP முனுசாமி அவர்களும் தங்கமணி, வேலுமணி இவர்கள் செயல்பட்டார்கள். அதை மனதில் வைத்துக்கொண்டுதான் இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக என்னை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக தலைமை நடவடிக்கை எடுக்கப்படும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இனியும் மீண்டும் கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதையும் அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துவிட்டார். இனியும் காலதாமதம் செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றிக்கு வழிவகுக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் சந்திக்க நிகழும் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள். OPS, சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் தயவு இல்லாமல் எடப்பாடியால் எதுவும் பண்ண முடியாது. கூவத்தூரில் நடைபெற்ற சம்பவத்தை எடப்பாடி எப்படி அவ்வளவு சீக்கிரமாக மறந்தார்? சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றவுடன் அவரை கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் அனைத்தையும் நீக்கியது எதற்காக? அதிமுக என்பது எடப்பாடியால் உருவாக்கப்பட்டதல்ல. மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் MGR அவர்களால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் சிறப்பாக வழிநடத்தப்பட்ட அதிமுகவை எடப்பாடி அபகரித்து விட்டான் என்றும், தற்பொழுது நிர்வாகிகள் இனியும் மௌனம் காத்தால் 2026க்கு பிறகு அதிமுக என்ற மாநில கட்சி இல்லாமல் போகிவிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறுவது சரியா? எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.